நாம் வேதத்தை வாசித்து விசுவாசத்தை குறித்து சில நாட்களாக படிச்சுட்டு வரோம். இன்னும் அதிகமாக அவைகளை படித்து கொண்ட தேவன் நம்மளுக்கு கிருபை தருவாராக. இப்பொழுதும் இதை படிக்க படிக்க நம்மளுக்கு விசுவாசத்தை இது ஏன் செய்கிறோம்னு கேட்டால் நம்ம விசுவாசத்தை தூண்டும். அவ்வளோதான். நாங்கள் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புறது. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிற விதம் தான். நேற்றும் படித்தோம், எதனால விசுவாசம் கெடுது? நம்ம பேச்சினால கெடுக்குது, நம்ம தாட்ஸ்னால, வேதத்தை வாசிக்காததுனால, வேதத்தை தப்பாக வாசிக்கிறதுனால எத்தனையோ காரியங்கள் இருக்குது விசுவாசத்தை கெடுக்கிறது. இதெல்லாம் கேடாக முடியும். கேடுனா நம்மளுக்கு நம்ம நினச்சிட்டு போய் நடக்கும்போது நடக்காது. ஆனால் God says faith works. அப்போ ஒன்று இருக்கும், செய்கை இல்லாத விசுவாசம் செத்துது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு போட்டுருக்கும். இதுவும் டெட் ஒர்க்ஸ் மாதிரி போயிடும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்த ஃபெய்த்தை நம்பி ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நம்ம எடுக்கும்போது தான் இட் வில் ஒர்க். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க வேண்டியதான், ஒன்றும் நடக்காது. Let's turn our Bibles to Isaiah 26:3. ஏசாயா 26 அதிகாரம் வசனம் 3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், வேற யாரையும் சார்ந்திருக்க முடியாது. இந்த இடத்துல இந்த வசனம் வெரி கிளியர்லி ஸ்டேட்ஸ், அவரை தவிர்த்து நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது. அவங்க போயிடுவாங்க. மனுஷன் புல்லுக்கொப்பாக இருக்கிறான், இதான் வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷனும் சரி, காற்று அதில் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமான இது அறியாதுன்னு போட்டுப்போம். Let's turn our Bibles to Psalm 103. இதை படிக்கணும் நம்ம. அப்போதான் மனுஷனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். 103 சங்கீதம் 16-17. காற்று அதின்மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு தான் போயிருக்குது. இப்போ புல்லுன்னா என்ன? புல்லுல கொஞ்ச நாள்ல வாடி போயிடும், அதுதான் போட்டிருக்கு. புல்லுக்கு ஒப்பாயிருக்குது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான், திடீர்னு ஒரு நாள் மறைப்பான். குழந்தைகள் வரும், திடீர்னு போயிடும். பெருகிற காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே, போயிடுது. காற்று அதன் மேல் வீசுகிற உடனே அது இல்லாமல் போயிடுது. இது ஒரு டெஸ்ட்ரக்ஷன் மோடு. கொஞ்சம் பலமாக காட்டாச்சா காலி. இனி கர்த்தர் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் எந்தவித அலையும் அடித்தாலும் சரி, பெரிய காரியங்கள் அடித்தாலும் சரி, அதுகள் நம்மை சேதப்படுத்தாது. காற்று அது மேல் வீசணும்னு அது இல்லாமல் போகாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா அது இருந்த இடமும் இங்கே அறியாது, அது பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா எத்தனை நாள் கும்பிட்டணும். நெப்போலியன் போனபாட் பெரிய ஆளு, அப்புறம் இன்னொரு ஆள் என்ன இருந்தார், அந்த ஆளும் தான் வார்லார்ட். இப்போ இவன் அந்த இடத்துல பார்க்குறாங்க, எல்லாம் பெரிய பெரிய அரசர்கள் அப்படியே இந்தியா வரைக்கும் கூட வந்தான். இப்போ அவங்கள டெய்லியாக நினச்சிட்டு இருக்கிறோம். இதை தெரிஞ்ச ஹிஸ்ட்ரிக்குன்றதுக்காக நம்ம கண்டும்போது அவங்க நினைப்போம், அவன் யாருக்கும் பார்த்துட்டு இல்லை. ஆனால் எல்லாருடைய கல்லறைகளும் இருக்குது, இயேசுநாதர் கல்லறை மட்டும் இல்லை, தொடர்ந்து தான் இருக்குது, எம்டி. ஸோ இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நிலைமை இதுதான். அதனால தான் வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட். நம்ம தேவனை இதனால தான் சார்ந்து ஜீவிக்க வேண்டும், இல்லாட்டி நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். அதான் போட்டிருக்கு, உண்மையே நம்புதல். நம்புக இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட. பூர்ண சமாதானம் ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட். எப்போ அப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு எந்த தொந்தரையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கும் போயிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கும்
1ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்ட இது தண்ணி நீரோரமாக நடப்பட்ட செடியை போல இருப்பான், அது கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் பிளஸிங்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு காரியம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் பார்க்கலாம். சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க இதை வச்சுட்டு. யோபு படிக்கும்போது சில காரியங்களை கர்த்தர் விளக்குகிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் வாசி. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இன்னைக்கு அதான் செய்யறான். தேவபுத்திரர்கள் எல்லாமே வந்து பண்ணினா. இப்ப நம்ம கூட தேவபுத்திர கணக்குல வருவோம். ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது சாத்தானும் வந்து நிற்கும். இது போகும்போது இவனை இழுத்துட்டு போவான். யார் வீக்கா இருக்க வராங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அதுல போய் உட்காந்துருவான் தலையில. சரி, சாத்தான் வந்து நிக்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று. அவருக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர. இப்ப இது பார்த்தா ஒரு மனுஷன், நார்மல் மனுஷன் என்ன சொல்லுவான், கர்த்தருக்கு ஒண்ணுமே தெரியலடா. இதுதான் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கேட்டுச்சு, எப்படி நம்ம பாவம் செய்யாம கட்டு தடுக்கலாமே, என்னமா கேள்வி கேட்கிறாங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். வேலையா இருந்தான், டூ அண்ட் ஃப்ரோ அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான். அது அவன் வேலை. எதுக்காக சுத்துறான்? நன்மை சேர்த்துக்காக இல்லை, யாராவது கொள்றது. அவனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு, பொய் சொல்லவும் இது பண்ணவும். நீ யார் ரொம்ப பொய் சொல்றாங்கன்னு பாருங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டா ப்ராடக்ட் ஃப்ரம் சாத்தான். நார்மல் மனுஷன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்ல சொல்லிக் கொடுக்குறது யாரு? சாத்தான். இப்போ யாராவது சொன்னாங்கன்னா சாத்தான் தான். இப்போ சாத்தானுடைய பை ப்ராடக்ட்ஸ் தான். இங்கே வந்து பொய் சொல்லவும், கொல்லவும், அழிக்கவும், திருடவும். கேட்டவுடனே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். ஆக்சுவலா இதுதான் அவன் தொழில். இதை சொல்றது தான் ஆண்டவர் தான். அப்ப வந்து எங்க சுத்தினா பூமி ஃபுல்லா ஒரு ஆளுக்கு பண்றது இல்லை. இங்க ஒரு ஆளோட இன்சிடென்ட் போட்டிருக்கு வேதத்துல. ஆனா இங்க அவன் செய்யறது எல்லாருக்கும் தான். அதனால நீங்க ரொம்ப நம்ம எல்லாம் சேஃபா இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. கர்த்தரோட இருந்தா தான் சேஃபா இருப்போம். இவங்க கர்த்தரோட இருக்கிற ஒரு மனுஷனை தான் பாக்குறோம். நம்ம கர்த்தரோட இருக்கிறார் ஒரு மனுஷன், அவருக்கு வருகிற சாதனைகள் தான் பார்க்கிறோம். பாவம் படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, இங்க உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறமான 4 குவாலிஃபிகேஷன் சொல்றார். இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு தான் பார்த்துக்கணும். உத்தமன் சொல்லி தேவன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இது யோசபாத் ராஜா தன் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஊர் ராஜா எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நான் யோசபாத் ராஜா சொல்லி கொடுக்குறேன் ஜனங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனும் சன்மார்க்கனும், சன்மார்க்க துன்மார்க்கர் இல்லை, சன்மார்க்கர் தேவனை பற்றி அறிந்து அவருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை. சரி, நம்மளுக்கு தெரியாது ஒன்றும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் சன்மார்க்கன். துன்மார்க்கன் எனக்கு சால்ரைட், நம்ம இஷ்டப்படி செய்துடலாம், அது துன்மார்க்கம். சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறது. அங்க பொல்லாப்பு இருக்குதுன்னு தெரியும், அந்த பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். இதுதான் யோபோட குவாலிஃபிகேஷன். இது பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். தேவனுக்கு பயப்படுறான் ஒண்ணு, இன்னொன்னு பொல்லாப்பை விட்டு
விலகிடலாம். இந்த 4 குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். இப்படி இருந்தா கூட பிசாசு அட்டாக் பண்ணுவான். நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த பகுதியை படிச்சோன்னே இப்ப தேவன்கிட்ட அவன் போய் நிக்கிறான். என்னன்னா இந்த 4 குவாலிஃபிகேஷன் இவனுக்கு இருக்குது யோபுக்கு. அதனால அவனால சரியாக அட்டாக் பண்ண முடியல. தேவன் தன் பாதுகாப்பின் வேலையை போட்டுட்டாரு. அதனால அதை எடுக்க சொல்லி கேட்கிறான். நல்லா நினைச்சுக்கோங்க, அது மாதிரி இந்த 4 குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னா ஈஸியா மேய்ஞ்சிட்டு போயிடுவான். அவன் போடுறதுக்காக நான் சொல்ல, நீங்க நம்ம அதை தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நான் அந்த பிரசங்கம் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அவனுக்கு பிடிக்காது, கோபமா தான் இருப்பான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தரோட நம்ம இருந்தா என்ன நடக்குது? கம்ப்ளீட்டா கவர் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய ஆசீர்வாதம் என்னது? அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி. அது அவன் பிள்ளைகளா இருக்கட்டும், அவனுடைய பிசினஸா இருக்கட்டும், எதாக அவன் சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்றாரு. அவருக்கு தெரியுது இவன் மேய்ஞ்சிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு, அதனால அவர் பாதுகாக்கிறாரு. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் எங்கெங்கெல்லாம் கணக்கு ஃபைனான்ஸ் ஆங்கிள் எல்லாம் போயிட்டான். ஒரு மனுஷன் எங்க ஒரு இடத்துல கை வச்சா அவன் ஆடுவான்னு தெரியும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் ஆங்கிள் அப்படி தொட்டான்னா கிடுகிடுன்னு நடுங்குவோம். ஏன்? எல்லாருக்கும் ஒரு அது நல்லதுதான். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் எப்போ பார்த்தாலும் கடன் வாங்குன்னு சொல்லி கொடுத்து ஒரு செட்டு ஓடிட்டு இருக்குது. அதே பெரிய பிஸ்னஸ். கடன் வாங்கு, கடனில் ஓட்டுன்னு சொல்லி ஓடுற பிஸ்னஸ், அது எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிஸ்னஸ். எவ்வளவுக்கு பாருங்க, அவங்க செலவழிக்கிறதெல்லாம் பாருங்க, நல்ல காரியம் இருக்காது, கெட்ட காரியம் இருக்காது சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட 840 பில்லியன், புரோனோகிராஃபி 640 பில்லியன். எவ்வளோ இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இண்டஸ்ட்ரின்னு போட்டுக்கிறாங்க. என்ன இண்டஸ்ட்ரின்னு தெரியல. ஒரு மனுஷனை கலைத்து கெடுப்பதற்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இன்சூரன்ஸ்காரன் என்ன சொல்கிறான்? நீ சாவுடான்னா. தப்பா நினைக்காதீங்க, இதுதான் நடக்குது. சில பாலிசிஸ் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் செட்டில் பண்ணாங்கன்னு நீங்கள் முதல்ல பாலிசி எடுக்கும் போதே கேட்டுருங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் செட்டில் பண்ணீங்க. அந்த ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக போடணும், இல்லை பப்ளிஷ் பண்ணணும். நாங்கள் 97% செட்டில் பண்ணிட்டோம். அப்போ 97% எலிஜிபிலிட்டி, அதில் ஒரு வார்த்தை சின்ன இருக்குது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா இவன் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவான். நிறைய கிரைட்டீரியா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் கொண்டு வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுவான். அது கொடுக்க மாட்டான். எல்லாம் கரெக்டாக இருந்து அதில் ஒரு இது அதுதான் சின்னதாக எழுதுறது. அதை படிக்க முடியாது நம்மளால. சின்னதாக எழுதி அதை நம்ம பார்க்கலன்னா நம்ம பார்க்க மாட்டோம். கையெழுத்து போட்டோம், கையெழுத்து போட்டோன்னே பாலிசி ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், தைரியமாக இருப்போம். ஸோ இது ஒரு நான் பிசாசினால் கொடுக்கப்பட்ட இண்டஸ்ட்ரி நான் சொல்லவில்லை. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சரி, இந்த இடத்துல போட்டிருக்காரு, இந்த இடத்துல அங்கே போட்டிருக்க, அவர் கைகளை நீ ஆசீர்வதித்தீர், கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். நீ அவன் செய்யறது எல்லாத்தையுமே ஆசீர்வதி. அவன் தோட்டம் போட்டான்னா, அரிசி போட்டான்னா, ஒரு 500 ஏக்கருக்கு அரிசி போட்டான்னா அவ்வளோ வெளியே வருது, நல்லா வருது. அவன் இது ஆடு மாடுகள் பெருக்கமாகுது, எல்லா வித அசட்ஸும் பெருகுது அவனுக்கு. இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இது ஒன்று தான் பிடிக்கலாம். நம்ம கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்ததுக்குமானால் இன்னைக்கு இப்படிதான் நம்ம பெருகுவோம். அவன் சொல்றான், முகாதிரம் இல்லாவா செய்யறான், நீங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால உமார நம்பிக்கை இருக்கிறான். அதனால அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்துடுங்க அப்படின்றான். பாருங்க எவ்வளவு அநியாயமா நடந்தது பாருங்க.
ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் இங்க கூட என்ன செய்ய வைக்கிறான், உம்முடைய கையை நீட்டி தேவனையும் அடிக்கணும்னு பார்க்கிறான். அவர் தேவனை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் பொல்லாப்ப செய்யறதில்லை, மற்றவனையும் சோதனை பண்றேன்னு சொல்லிட்டு பொல்லாப்பனால சோதிக்க மாட்டார். தட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் காட். இப்ப நல்ல நம்புறதுன்னா நெற்றில் அவர் கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை தொடுவீதானால் ஐடியா எப்படி வருது? இப்ப இவன் எல்லாத்துலயும் ப்ரொடெக்டடா இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட குறையே இல்லை. யோபு கிட்ட அவனை எப்படி அடிக்கணும்ன்ற ஒரே எய்ம்ல தான் சுத்திட்டு இருக்கான். நான் எப்படி பார்த்தேன், இந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறேன், இந்த ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறாங்க. சாரி, நான் அவங்கள பற்றி தப்பாக சொல்ல, அது மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்தால் நல்லா இருக்குமா, இந்த இடத்துல இப்படிதான் யோசனை பண்ணுவாங்க பிசாசு. இந்த ஆங்கிள் இருந்து ஜூம் பண்ணி பார்க்குறேன், இப்படி ஓட்ட தெரிஞ்சா, இந்த இடத்துல ஒரு ஓட்ட தெரிஞ்சா உள்ள பூந்துடும். இதுதான் கையை பண்ணணும். அவன் சொல்றான், நீங்க செய்யுங்க, அதை கண்டிப்பா தூசிப்பான், பெட் கட்டுறான். ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் இது. அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். மூஞ்சிக்கு மேல தூஷிட்டு போயிடுவான். சேலஞ்ச் பண்றான் ஆண்டவர்கிட்ட, கம் டூ இட். நான் சொல்றேன், இது என் கேட்க நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, என்னால கிட்ட போக முடியல, அந்த பிளாக்கேஜை தூக்கிடுங்க, ஸ்ட்ரெயிட்டா நீங்க அதில் இது பண்ணி விட்டுருங்க, கண்டிப்பா நீட்டா அடிச்சிடுங்க. கர்த்தரை அடிக்க மாட்டேங்க. கர்த்தரை அடிக்க வைக்கிறது யாரு? நம்ம. நல்லா பண்ணிடுவாங்க. இப்ப கூட கர்த்தர் அவனை அடிக்கல, அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது, எல்லா தப்பும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அதுதான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. பாருங்க அடுத்த வசனத்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவர் கை வைக்க மாட்டேன்றார். இவன் என்ன சொல்றான், அவர் தான் கை வைக்க சொல்றான், ஆனா அவர் கை வைக்க மாட்டேன்றார். அவன் கை வைக்க மாட்டான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். ஒரே நாள் மெட்ராஸ்ல ஃப்ளட் வந்த போது பெரிய பெரிய பணக்காரங்க பிச்சுக்காரங்க அந்த மாதிரி தப்புன்னு போச்சு. அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் அடுத்தவன் வரான் பாருங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஒட்டகம் என்ன வேலை, இந்த ஒட்டகம்லாம் காலி ஒரே நிமிஷத்துல. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இங்கே ஒரு காரியத்தை நீங்க யோசனை பண்ணோம். தேவனிடத்துல அக்கினி வந்துச்சு போய் சொல்றாங்க. தேவனிடத்துல அக்கினி வரல, பிசாசு தான் பண்ணாங்க. தேவன் எல்லாரையும் அக்கினி போட்டு அழைச்சிட்டு இருக்குது இல்லை, நம்ம சினிமாவில் பார்க்குறோம், புஷு புஷு புஷுன்னு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அடுத்தது அப்படி செய்திருந்தா இன்னைக்கு பாவமே இருக்காது பூமியில, எல்லாரையும் அழிச்சு போட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி செய்யறது அவர்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று. 3 பேர் தப்பிச்சிருக்காங்க. இவன்லாம் ஒருவன் தான் சொல்லிட்டு இருக்கிறானே, சரி இந்த 3 பேர் வந்துருக்காங்க. 3 பேரும் பேட் நியூஸ். இந்த பேட் நியூஸுக்கு காரணகர்த்தன் யாரு? பிசாசு. ஆண்டவர் சைடுல ஒரு மாதம் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைங்களும் காலி. ஸோ அந்த எல்லாமே காலி. போயிட்ட பிறகு கர்த்தர் இப்ப என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இதுதான் போட்டிருக்கு. இங்க என்ன அவன் பண்ணிருக்கலாம்னு சொன்னா, இந்த ஒன்ஸ் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வரும்போது அவன் ரெசிஸ்ட் பண்ணிருக்கலாம். இதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எப்படி ஆண்டவர் இது இவ்வளவு இருந்தா தப்பா, எப்படி உள்ள நுழைய முடியும்? அப்ப ஃபர்ஸ்ட் பிசாசு ஒரு அட்டாக்கை கொண்டவனே ரெசிஸ்ட் பண்ணணும். இது கரெக்டாக எதிர்பார்க்கறது. Faith is the resisting material. நல்லா நினைச்சுக்கோங்க. விசுவாசம் என்பது பிசாசினால் வர ஒவ்வொரு காரணங்களையும் முறித்தெடுக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்டது. God's golden key is faith. அதை யூஸ் பண்ணி என்ன தேவைன்னா எப்படி வேணா திருப்பலாம். தட் இஸ் உங்க இஷ்டப்படியும் கூட நீங்க நடத்தலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு மேலே பிடிச்சி போச்சு. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை கேட்க விரும்பலை. எப்படியும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு தீர்மானிச்சுட்டான். He can use his faith. அதுக்குன்னு போய் அந்த பொண்ணை மியூச்சுவலாக பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் தேவ சித்தம் சொல்லக்கூடாது. அங்கதான் பிரச்சனையில மாட்டிக்கும். தேவ சித்தம் அல்ல, அது இவனுடைய சித்தம். அப்ப he can use his faith and get things done. தேவ செவி கொடுப்பார். அதான் இந்த இடத்துல நம்ம பாடுக்கிறோம், God's will, perfect will, permissive will. கர்த்தர் அனுமதித்தார், ஆனா உயிர் பாதுகாக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிறாரு சில காரியங்களை. ஏன்னா நம்ம பண்றது இதனால ஏன் இந்த யோபோட டிஃபென்ஸ்ல ஒரு சின்ன ஓட்டம் இருந்துச்சு, அதையும் தான் பார்த்துக்கலாம். இப்ப செகண்ட் இன்சிடென்ட் இவ பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே, ஆனா இவன் என்ன பண்ணா, ரெசிஸ்ட் பண்ண மறந்துட்டான். எதிர்த்திருக்கணும். பிசாசுக்கு வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இது நல்ல குவாலிஃபைடா இருந்தாங்க சொல்றேன். சும்மா எல்லாரும் போய் பிசாசை எதிர்த்துட்டு இருக்க முடியாது. அங்க ஒரு வார்த்தை இருக்கு, காலண்டர்ல எப்படி போடுவோம், வாசனம் போடுவோம்னா எல்லா இதுலையும் போடுவாங்க, பிசாசுக்கு எதிர்த்து அவங்க ஓடி போவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சென்டென்ஸ் போட்டுருவோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அதை போடவே மாட்டாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. அதை விட்டுருவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அவனும் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம அவனை ரெசிஸ்ட் பண்ணணும். இதுதான் கரெக்டாக நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். நீ ரெசிஸ்ட் பண்ணி தப்பிச்சுக்கோப்பா, ஏன்னா வில் உன்னுடைய தான். அவன் எங்க கொண்டு போறான் பாருங்க, சொந்த வில் மேல கொண்டு போறான். கர்த்தர் அதுதான் ஆதாமுக்கும், ஆதாம் மாட்டதும் இதுதான். ஆதாம் சொன்னார், நீ பழத்தை பூசிக்காதுன்னாரு. ஆனா ஐ லீவ் த சாய்ஸ் டு யூ. பூசிக்கிறதும் பூசிக்காததும் உன்னோட இஷ்டம். அதை பூசிக்காதுன்னு நான் சொல்றேன், பிடிச்ச செத்துருவேன். இப்படிதான் நம்ம மாட்டிக்கிறோம் ஏழை கூடமா.
நம்மளுக்கு ஒரு ஆசை வந்த உடனே அது என்ன சொல்லலாம், லஸ்ட்ன்னு சொல்லலாம். எது இருந்தாலும் அது லஸ்ட் இருக்கும். திடீர்னு ஒரு ஆசை வரும். ஏதாவது சித்திப்பா ஒரு பண்டத்தை பார்த்த உடனே தராக்குன்னு ஒரு உடம்புல ஒரு ஃப்ளஷ்லி திங் ஆக்ட் அப்படியே பிடிச்சி பார்க்கணும்னு வரும். சுகர் பேஷண்ட் அப்படி தின்னா என்ன வருது? நம்ம இல்லைங்க, ரொம்ப நோண்டி கேட்டிங்கன்னா ஒரு 5 லட்டு தின்னாங்க. அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, நான் ஒன்றுமே செய்யல தான் சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களை பற்றி நல்லா தெரியும். நம்ம ஆளுங்கன்னா உலகத்தில் நான் எத்தனையோ பேர் பார்க்குறேன், என்கிட்ட தப்பே கிடையாது. மனிதன் இன்னைக்கு சொல்லக்கூடிய காலங்க, என்கிட்ட தப்பே கிடையாது. கர்த்தர் எப்படியோ நினச்சிட்டாரு. கர்த்தருக்கு வேறு வேலை நம்மளை பார்த்து பார்த்து கன் எடுத்து ஷூட் பண்ணுறது தான் வேலையா? இல்லை, பண்ண மாட்டாரு. இன்னைக்கு நம்ம இப்படி நினச்சிக்கிறோம். அப்படி ஷூட் பண்ணதா இருந்தா நம்ம யாருமே இருக்க மாட்டோம் பூமியில. சாத்தானுக்கும் வேலை இல்லை. இன்னைக்கு பாருங்க என்னம்மா யோசனை பண்றோம் பாருங்க. இப்படி கர்த்தர் மாதிரியே திருப்பி விட்டுட்டு போயிடுவான். அவருக்கு ஒருபோதும் பொல்லாங்கினா சோதிக்கிறவர் இல்லை. இன்னைக்கு இந்த சாப்டர்ல இருந்து தான் அறிகிறோம், Job didn't resist the evil. அதான் இங்க படிக்கிறோம் ஏசாயா 26ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. எனக்கு தெரியாது, நீங்க தான் காப்பாற்றணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பொல்லாங்கனாலும் என்னை சோதிக்க மாட்டீங்க, எனக்கு பொல்லாக்கு வராது. பாட்டு பாடுவோம் ரத்த கோட்டைக்குள்ள, ஆனா உண்மையாவே இருக்க மாட்டோம். ரத்த கோட்டைக்குள்ள இருக்க மாட்டோம். அதுதான் ப்ராப்ளம். நுழைந்து விட்டேன், இனி எதுவும் செய்யாது. யோபு கொடுத்த குவாலிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்குமா? இல்லை. அதுதான் பிரச்சனை. தேவனுக்கு பயந்து அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ல எகிடுவோம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை மட்டும். பொல்லாப்புன்னா என்ன? கர்த்தருடைய பாணியில பொய் சொல்லுது பொல்லாப்பு. நம்ம டெய்லி பொய் சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தர், அதான் சொல்றேன், மேன் கேனாட் ப்ரூவ் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அவனுக்கு ரைச்சஸ்னஸ் ஒன்று கிடையாது. அவனால் he cannot prove, but he can be protected by grace. Grace is unmerited favor from God. அவர் நம்ம தகுதியை பார்க்கறது இல்லை, அவரா போட்டு பார்க்கிறார். அவர் பார்க்குற தகுதியெல்லாம் இயேசு மேலுள்ள தகுதி தான் பார்க்குறாரு. இன்னைக்கு நம்ம இயேசுவோடு எப்படி எங்க டிராவல் பண்றோம்? இயேசு தகுதி உடையவரா தகுதி இல்லவரா? நம்மளே கண்டலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்மள்கிட்ட கழிச்சுவோம். இயேசு தகுதி உள்ளவர். ஏசாயா 53 படி எல்லாற்றையும் அவர் சுமந்துட்டு வச்சார். நீ சுமக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு ஆண்டவரே நீங்க சுமக்காதீங்க, விட்டுடுங்க, நம்ம சுமத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமக்கலாம் சொல்லிட்டு தேய்ச்சி போவீங்க. இதனால்தான் கிரேஸ் டசன்ட் ஒர்க் ஃபார் அஸ். கிருபையானது நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அந்த சாய்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிரேஸ் எனக்கு தேவையில்லை, நான் ஐ சூஸ் மை திங், நானே எடுத்துக்கிறேன், நான் இப்படிதான் வாழ்வேன். இயேசுவோட வாழ மாட்டேன். அவர் போட்டா இந்த மேப் போட்டு காட்டுறாரு, இப்படி போ இப்படி போன்னு சொல்றாரு. நான் ஷார்ட்கட்ல தான் போவேன். ஷார்ட்கட்ல போனாலும் ஒரு பள்ளம் வந்துருக்கும், அது தெரியாது, மாட்டிக்கும். நெவர் கோ இன் அ ஷார்ட் வே. ஷார்ட்கட் வே எல்லாமே கரெக்டா தேவன் காட்டுற வழியில போனா பிரச்சனை இருக்காது. அதான் நம்ம தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டு எனக்கு அவர் போதும். ஒரு பாட்டு பாடுவோம், இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த நிலையிலுமே இயேசு போதுமே. இதுதான் நம்ம பாடுவோம். அப்ப எப்படி நம்ம ஃபெய்த்தை கொண்டு போய் அவர் மேல வைக்கிறது? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது என்னென்ன தவறு பண்றோம்? இப்ப யோபு என்னென்ன செய்தாரு, இருந்தும் அவன் அட்டாக் இருந்துச்சு. ஏன்னா தேவன் அனுமதி கொடுக்குறாரு. அப்ப கட்ட எதிர்பார்க்கிறேன், ரெசிஸ்ட் பண்ணுவான்ட்டு தூக்கி அடிப்பான். அவனை இருக்கிற ஃபெய்த்தை யூஸ் பண்ணி தூக்கி அடிச்சிருவான்னு பார்த்தாரு. இல்லை, யோபு மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயும் பார்க்க முடியாது. தூக்கி அடிப்பான்னு பார்த்தாரு கர்த்தர். ஆனா அவன் தூக்கி அடிக்க மாட்டான், தெரியும் அவன் செய்ய மாட்டான்னு தெரியும். ஆனாலும் இருந்தும் கர்த்தர் அவனை நம்பினார். அதுக்கு நான் தேவனுக்காக பேசுறதுக்கு நான் என்னன்னு
தேவன் லஞ்சமாக கொடுத்தாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கொஞ்சம் வெற்றிகரமாக ஜீவிக்கலாம். ரெசிஸ்ட் பண்ணணும். ஆனால் வசனம் இருக்குது, அதோட பயங்கரமான அதிபயங்கரமான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. அதான் ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹி வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. தேவனுக்கு பயந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லை. பயந்துட்டு இருக்க ரைட். இப்போ பிசாசுக்கு எதிர்த்து துன்பம் வரும்போது அட்டாக் பண்ணு. துன்பம் வந்து ஓன்னு அழுவுறது இல்லை. ஒரு அலை வருகிறது, படகுல நிற்கிறவங்கன்னா படகை நிறுத்திட்டு ஓன்னு அழ சொல்லிட்டாங்க. என்ன ஆகுறது? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் செய்யணும். அப்போ அது தாண்டி ஓடணும். நான் எப்படி தாண்டி ஓடுவேன்னு பிளான் பண்ணுவேன். கர்த்தாவே நீங்கள் என்ன பார்த்துக்கோ. இம்மட்டு நான் சொல்கிறேன், இன்னி வரைக்கும் நம்ம எல்லாரையும் பாதுகாத்தான். உலகத்தில் எத்தனையோ பேர் மடிந்து போனாங்க கொரோனா. யாரையும் இன்னும் எத்தனையோ ஜனங்களை பாதுகாத்துட்டு வர்றாரு. ஏன் அவங்களையே அவங்க செத்தாங்க, அவங்களுக்கு குறைய நான் சொல்ல வரல. ஏன் எனக்கு தெரியாது, அவரு தான் தெரியும். ஆனா எங்கேயோ இருக்கிற லூப் ஹோல் இருந்திருக்கு. கவர்மெண்ட் எத்தனையோ முறை ஆண்டவர் எப்படியோ பேசுவார், கவர்மெண்ட் மூலமா பேசுவார். இது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அதையும் பேசுறாரு. ஆக்சுவலி யோசியான்னு ஒரு ராஜா இருந்தான், பெஸ்ட் கிங். அவனுக்கு எப்படி பேசினாருன்னா, பார்வோன் நேகோன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். அவன் மூலமா பேசினாரு. அவன் சொல்றான், எனக்கும் உனக்கு என்ன சொல்றேன், நான் பாட்டுக்கு இன்னொருத்தனை வெட்ட போயிட்டேன், நீ நடுவில் அவன் விடுறேன். பிச்சர்ஸ் அங்கே தூங்கி விட்டு அவனை கொண்டு போய் அவன் விட்டு அவனை கொண்டு விட்டான். இந்த மாதிரி இந்த வேலை எல்லாம் நல்லா செய்வான். மனுஷ கொலை பார்த்துட்டு அவன் செய்வான். இப்போ ஆண்டவர் வேணாம் தான் சொல்றாரு. எதிரி கிங்கே வேணாம், நான் முன்னுட்டு சண்டை போட வரல அப்படின்னு சொல்றான். ஆனால் இவன் எதிர்த்து போயிடுறான். ஏன்னா நம்ம விசுவாச பாதையில் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திமிருத்தனம் அதிகமாக போயிடும். We will start taking more risks. எடுக்கலாம், ஆண்டவரை நம்பி ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்யணும். நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், எனக்கு இது சரி. இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ வருமானத்தை கொடுத்துருக்காரு, போடுறான். நீ இஎம்ஐயில் இந்த கார் வாங்கலாம், அந்த கார் வாங்கலாம், இந்த கார் வாங்கலாம், இந்த கார் எவ்வளோ. இப்போ இஎம்ஐயில் நான் பென்ஸ் கார் வாங்குறேன், என்ன ஆகும்? உங்ககிட்ட பணமெல்லாம் எடுத்துருவான், கடைசியில் காரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். இதை சொன்னால் கார் கம்பெனிக்காரன் திட்டுவாங்க. நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் தேவர்களுக்கு விடுகிற காரியம் இல்லை. ஆண்டோட கேட்டா கொடுப்பாரு. முதல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் போகலாம். இப்போ நீங்க இப்போ வந்து நான் வந்து இப்படிதான் போவேன்னு சொன்னா நான் மாட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு இஷ்டமா இருந்தா நீங்க எனக்கு பென்ஸ் கார் கொடுங்க அப்படின்னா அவர் ஓசியில் கொடுத்துட்டு போடுவார். அதுன்னு ஓசியில் காருக்காக ஃபாஸ்டிங் போடாதீங்க. அதையும் இருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்க, அதையும் பார்த்துருக்கேன். எனக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் போடுறது இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், கர்த்தர் நம்மளுக்கு நம்ம சம்பாதிச்சுக்குள்ளே எல்லாமே இருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா ஹி கண்ட்ரோல்ஸ் பண்ணுறாரு, அதே மாதிரி நம்மளும் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்குறேன், 50 லட்சம் கொடுக்குறேன் எல்லாம் சொல்லுவாங்க. 50 லட்சம் உன் பணத்தை தான் நீ இழக்க போற. அப்படி சைன் பண்ணும்போது நீ உன் பணத்தை இழக்கிறேன்னு அர்த்தம். இது வந்து யோசனை பண்ணி பார்க்கணும். இது சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். இந்த லோன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா இப்படிலாம் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு. கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுப்பான். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மகிட்ட எல்லாத்தையும் பிடிங்க எடுத்துப்போம். கிரெடிட் கார்டு நல்லது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அப்பப்போ பே பண்ணிட்டோம்னா நல்லது தான். நம்ம அது கொஞ்ச நாள் விடுவோம். அதில் இஎம்ஐன்னு வேறு ஒரு ஸ்கீம் வச்சுருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா படுபயங்கரமான காசெல்லாம் உருவி எடுத்துப்பான். எனக்கு அடிக்கடி வரும் கால், இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுங்க, இல்லை வேணாம் நான் கட்டிடுறேன்.
இஎம்ஐ கட்டினா பேங்க்குக்கு ப்ராஃபிட், நம்ம கட்டிட்டோம்னா பேங்க்குக்கு இல்லை லாஸ். இதுதான் சிம்பிளா பாருங்க, எல்லாத்துலேயும் அவங்க பார்த்து வச்சுருக்காங்க. சின்ன இளம் வாலிப பெண்களை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான், நீ அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் வந்து ஒன்று இது பண்ணுறேன் அப்படின்றான். பெண் எத்தனையோ இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறோம். அவங்க எதுக்காக போனாங்க தெரியாது. அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டால் தான் தெரியும். டைம் ஆஃப். நான் இதை கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வாரத்துக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன்.